அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். எல்லாருமே டேட்டா சயின்ஸ் ஒரு டேட்டா அனாலிசிஸ் ரோல்ஸுக்கு அப்ளை செய்யும் பொழுது அதற்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். பட் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான சாஃப்ட் ஸ்கில்ஸ் முக்கியமாக நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் அப்டேட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ வித் ஃபர்ஸ்ட் டைம், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மினிட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஹிட் ஆன் தி பெல் பட்டன். ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரூல்ஸ் அப்படின்றது இன்க்ரீசிங் டிமாண்ட் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் லிங்க்டின்ல தேடி பார்த்தால் கூட அதுக்கான டிமாண்ட் வந்து இன் எவ்ரி லொக்கேஷன், எஸ்பெஷலி மெட்ரோ சிட்டியில் பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸாக தேடலாம். டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ரோல். ஸோ அசோசியேட் டேட்டா என்ஜினியர், இல்லை டேட்டா அனலிஸ்ட், இல்லை மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட், இல்லைனா வந்து பவர் பிஐ, அந்த அசோசியேட் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் தேடும்பொழுது உங்களுக்கு இன்னும் பேசிக்கான பிகினர் ஃப்ரெண்ட்லி ரோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர நீங்கள் வந்து கிராஜுவேட் ட்ரைனிங் கூட தேடலாம். அது வந்து எல்லா ரோல்ஸுக்கும் பொருந்தும். பட் ஸ்பெசிஃபிக்காக தேடும்பொழுது இந்த மாதிரி ரோல்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி, இப்போ டேட்டா சயின்ஸ் ரோல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய ரோட் மேப் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆர் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஆன்லைன்லேயே ஏதோ ஒன்று பண்ணுறீங்க சைடில். பட் அலாங் வித் தேட் ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் சரி, ஒரு ரெஸ்யூமில் நீங்கள் அப்டேட் செய்யும் பொழுதும் ஒரு கம்பெனி சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அதற்கான சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிக் டு டேட்டா சயின்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். அனலிஸ்ட் ரோல்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். இங்கே வந்து டேட்டா சயின்ஸ் ரோல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் பயன்படுத்துகிறீங்க, உங்களுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன, உங்களோட டெக்னிக்கல் ஃபைண்டிங்ஸை நீங்கள் எப்படி வந்து கன்க்ளூட் பண்ணுறீங்க, எப்படி டிரைவ் பண்ணியிருக்கீங்க, என்ன டெக்னிக்ஸ் பயன்படுத்தியிருக்கீங்க, அதனால் என்ன கன்க்ளூஷன் அப்படின்ற என்டையர் டிஸ்கஷன்ஸும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத புரிய வைப்பதற்கு நீங்கள் வந்து தெளிவாக பேச தெரியணும். பேசுவது அப்படின்றது நாட் ஜஸ்ட் உங்களுடைய ஆங்கிலமோ இல்லை தமிழ் மொழியோ கிடையாது. நீங்கள் அதை எப்படி அதை கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, எது டாபிக், எது இஷ்யூ, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ற ஆர்டிகுலேஷன் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த மாதிரி ரோல்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கம்யூனிகேஷன் வந்து ஓவர் கால் மட்டும் இல்லாமல் உங்களோட ரிட்டன் கம்யூனிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவதும் சரி, இல்லை உங்களுடைய ரெக்கார்டிங்ஸ், நீங்கள் எடுக்கக்கூடிய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து டாக்குமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷனும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். ஸோ டெக்னிக்கலி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் அது மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்கள் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு புரிதல் வரும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நம்பர் 1. அண்ட் ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்பொழுது ஐ எம் அ ஸ்ட்ராங் கம்யூனிகேட்டர் அப்படின்னு போடாமல் நீங்கள் எப்படி என்ன ஃபைண்டிங்ஸை எப்படி உங்களுடைய டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்ற சில சினாரியோஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கம்யூனிகேட்டர், உங்களுடைய கம்யூனிகேஷன் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது புரியும். நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் எங்கே படிக்கணும்னு தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஓடின் ஸ்கூல் வழங்கக்கூடிய டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி அவங்களுடைய 10K ஏர்லி பேர்ட் ஆஃபர் அண்ட் 30,000 வரைக்கும் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர அவங்களுடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னா மேபி உங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் அவுட் செய்து பார்க்கலாம். அதில் என்ன சிலபஸ், என்ன டூல்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத செக் அவுட் செய்து பாருங்கள். அவங்களுடைய இண்டஸ்ட்ரி அலைன்டு ப்ரோக்ராம் உங்களுக்கு கரியருக்கு தேவையான ஸ்கில் செட்டை மேம்படுத்துவதற்காக அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வழங்கக்கூடிய சிலபஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி, கரியர் ட்ரான்சிஷன் அண்ட் கரியர் பிரேக்கு அப்புறம் வரக்கூடிய 3 கேட்டகரிஸ்க்கும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டை பொறுமையாக பாருங்கள். அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு செக் அவுட் செய்து பாருங்கள். அந்த டைம்லைன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய லிங்க் இருக்குது. அந்த லிங்கை பயன்படுத்தி உங்களுடைய ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாருங்கள். செகண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட் ஸ்கில் எது அப்படின்னா கொலாபரேஷன். ஆக்சுவலாக இந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோல்ஸுக்குமே தேவை தான். ஆனால் இப்போ ஸ்பெசிஃபிக்காக டேட்டா சயின்ஸ் ஒரு டேட்டா அனாலிசிஸ் ரோல்ஸ்க்கு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு பெரிய டீமோட பார்ட்டாக இருப்பீங்க. அந்த டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நிறைய டெக்னிக்கல் பீப்புள், நான் டெக்னிக்கல் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய வேலை வந்து உங்களுக்கு கொடுத்த ஒர்க் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு இருக்காது. உங்களுடைய ஒர்க் வந்து இன்னொரு பர்சனுடைய அவுட்புட்டாக இருக்கும். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை முடித்த பிறகு அது அடுத்த ஒரு பர்சனுக்கு அடுத்த டாஸ்க்காக நீங்கள் அசைன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து டிபெண்ட் ஆன் சோ மெனி அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கும்.
ஸோ உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நீங்கள் எந்த அளவுக்கு கம்யூனிகேட் செய்து எந்த அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி எல்லாருக்கூடையும் ஒற்று போய் எப்படி உங்களால் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்ற கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸ்ட்ராங் கொலாபரேட்டர் இல்லை டீம் பில்டிங் அப்படின்லாம் வந்து உங்களுடைய ரெஸ்யூமில் போடாமல் நீங்கள் எப்படி எத்தனை பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்களால் அந்த ரோலுக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ்லாம் பயன்படுத்தும் பொழுது அங்கே உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் நிஜமாகவே எவ்வளோ ஸ்ட்ராங் கொலாபரேட்டர் அப்படின்னு தெரியும். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா மேனேஜர் தான் பார்ப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் பார்ப்பாங்க, இல்லை லீட் தான் பார்க்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு என்ன நடக்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் என்னைய வந்து கேட்டால் மட்டும் போதும், நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் மட்டும் நான் சொன்னால் போதும் அப்படின்னு இல்லாமல் ஒரு என்டையர் லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ராஜெக்டில் வந்து எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்காங்க, என்ன டைம் லைன்குள்ளே முடிக்கணும், என்ன பட்ஜெட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, இதில் நான் எங்கே வரேன், என்னுடைய அலோகேஷன் எவ்வளோ, என்னுடைய கான்ட்ரிபியூஷனால் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு வரும் பொழுது தான் நீங்கள் சொல்ல முடியும் உங்களோட டெலிவரபிள்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு டைம்லைன் உங்களுக்கு தேவைப்படும், இல்லை டெஸ்டிங்க்கும் சரி இல்லை டெவலப்மெண்ட்டுக்கும் சரி எவ்வளோ டைம்லைன் உங்களுக்கு தேவைப்படும்ன்ற என்டையர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் நடக்கும் பொழுது தான் உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு அத்தியாவசியமாக தெரியும். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரோல்ஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது மறக்காமல் இந்த 3 சினாரியோஸ் நான் மென்ஷன் பண்ண அந்த ஸ்கில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கிரிப்டிவாக சொல்லும் பொழுது டெஃபினட்டாக உங்களுடைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹையர்ட் ஃபார் டேட்டா சயின்ஸ் ரோல் இன்னும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.